சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய இரண்டாவது பாடலான சிட்டுக்கு வைப் பாடல் அண்மையில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடல் காவாலா பாட்டையே அடித்து தூக்கிடுச்சு. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்காக ரெடியாக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எல்சியூவில் கிடையாது என்றும் போதை சம்பந்தமான காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெறாது என்றும் சொல்லப்பட்டுச்சு. மேலும் இந்த படத்தில் தேவா என்ற கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய முதல் பாடலான சிட்டுக்கு வைப் அண்மையில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த படத்துடைய கூலியோடைய செகண்ட் சிங்கிளான மோனிகா சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டில் பூஜா ஹெக்டே மற்றும் ஷௌபின் ஷாக்கர் 2 பேரும் சேர்ந்து நடனம் ஆடியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே இந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 வந்துடுச்சு. எப்படி ஜெயிலர் படத்தில் காவாலா பாட்டு இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் பூஜாவோட நடனம் இந்த பாட்டில் ரொம்பவே அருமையாக இருக்குது. காவாலா பாட்டில் தமன்னாவோட நடனத்தை விட பூஜாவோட நடனம் தான் அருமையாக இருக்குது என ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறதுனால தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. மேலும் லோகேஷ் என்ன சொல்லியிருந்தார்னா, படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமா என கேட்டிருந்தாங்க. அதற்கு லோகேஷ் சிம்பிளாக, இந்த படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற 150 ரூபா 190 ரூபா டிக்கெட்டுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை இந்த படத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். படம் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் கேமியோஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ரஜினியோட பெஸ்ட் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டிலையும் காவாலா பாட்டில் எப்படி ரஜினி இறுதியில் டான்ஸ் ஆடி இருந்தாரோ அதே போல தான் இந்த பாட்டிலையும் ரஜினியோட ஸ்டெப்ஸும் இருக்கும். அது பாட்டு ரிலீஸ் ஆகும்போது, அதாவது ஃபுல் வீடியோ சாங் அல்லது படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் என சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.